நம்ம பீரியடில் நடந்த பெரிய அற்புதம். இப்போ நீங்கள் சகரியா 12 எடுத்துக்கொள்ளுங்க, 3வது வசனத்திலேருந்து வாசிங்க சொல்கிறேன். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அப்படியே இருங்க. இந்த தீர்க்க தரிசனம் எப்போ நடந்துச்சுன்ற ப்ரூஃபையும் காட்டுறேன், ஏன் நடந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இந்த இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேம் மாறணும். ஆனால் சுற்றி இருக்கிற 22 அரபு நாடுகள் ஒருத்தர் கூட அதை மாற விட மாட்டாங்க, ஒரு இன்ச்சு கூட மாற விட மாட்டாங்க. அதனால் ஒரு கிட்டத்தட்ட 50 வருஷமாக அது அப்படியே இருந்துச்சு. ஆனால் அமெரிக்க அதிபர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அமெரிக்காவில் யூதர்கள் கொஞ்சம் கணிசமான அளவு இருக்கிறாங்க. அவங்க ஓட்டை வாங்கிறதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களை பிரதம ஜனாதிபதி ஆக்குனீங்கன்னா நாங்கள் எருசலேமை தலைநகராக முயற்சி செய்வோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. யூதர்கள்லாம் ஓட்டு போட்டு ஜெயித்த உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் கூடி ஆலோசித்து நல்ல முடிவு எடுப்போம்பாங்க. எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அப்படி எடுத்தால் இந்த 22 அரபு நாடும் அமெரிக்காவுக்கு பகை நாடாக மாறிடும். அப்புறம் வியாபாரம் நடக்காது, எண்ணெய் கிடைக்காது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. அதனால் இந்த கூட்டல் கழித்தல் கணக்கெலாம் இருக்குது, வியாபார கணக்கு. அதை பார்த்துக்கிட்டு ஒரு ஜனாதிபதியும் அதை ஆக்கவே மாட்டார். இப்போ திடீர்னு எருசலேம் தலைநகராகிற காலம் வந்துடுச்சு. 2018 17 அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் வந்தார். ஃபஸ்ட்டு ட்ரம்ப் வரார். ட்ரம்ப்பு ஜனாதிபதி ஆகிறதுக்கான எந்த தகுதியும் இல்லாத ஒரு ஆள். அப்போ ஒரு தகுதியும் கிடையாது. அவர் ஒரு பிஸ்னஸ்மேன், நல்ல பணக்காரர், மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் அவரை எதிர்த்து நின்ன அம்மா யாருன்னு கேட்டிங்கன்னா, அரசியலில் பயங்கர அனுபவம் வாய்ந்த ஒரு அம்மா, ஹிலாரி கிளின்டனுடைய ஒய்ஃப். அவர் ஜனாதிபதியாக இருந்தார், இந்த அம்மா கூட இருந்தவங்க. அது மட்டும் இல்லை, ஒபாமா கவர்மெண்ட்டில் இந்த அம்மா வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தாங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸு, நல்ல ஞானம் எல்லாம் ஓகே. ட்ரம்ப்பு பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது மீன்ஸ் அரசியல் தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் வியாபாரம், நல்ல வியாபாரம் பண்ணுவார், பிஸ்னஸ்மேன். திடீர்னு அவர் சொல்லிட்டார், நான் அமெரிக்க ஜனாதிபதி எலெக்ஷனில் நிற்க போகிறேன் அப்படின்னு. லிட்ரலாகவே அந்த ஊரில் எல்லோரும் சிரித்தாங்க. நிறைய பேர் வீடியோ போட்டாங்க, இந்த ஆளுக்கெல்லாம் ஓட்டு போட்டுறாதீங்க, அமெரிக்கா நாசமாக போயிடும், என்னென்னமோ சொன்னாங்க. எல்லாரும் நினச்சாங்க ஹிலாரி கிளின்டன் தான் ஜெயிப்பாங்கன்னு. ஆனால் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் அமெரிக்க ஜனாதிபதியிலேருந்து நம்ம ஊர் கவுன்சிலர் வரைக்கும் உருவாக்குறாரு. அது நீங்கள் எலெக்ஷன் சீட்டு வச்சுக்கோங்க, இல்லை மிஷின் வச்சுக்கோங்க, இல்லை அந்த காலத்தில் குட ஓலை முறைம்பாங்க, என்ன வேணால் வச்சுக்கோங்க, இல்லை ராஜாக்கள் காலமாக வச்சுக்கோங்க. எந்த காலமாக இருந்தாலும் ராஜாவை கொண்டு வருவதும் கீழே தள்ளுவதும் கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்கிறது. எல்லா நாட்டுக்கும். நீங்கள் நினைப்பீங்கல்ல, இல்லைங்க எலெக்ஷன் மிஷினில் என்னமோ பண்ணிட்டாங்கன்னு. யார் என்ன வேணாலும் பண்ணட்டும், கர்த்தர் ஒருத்தனை ராஜாவை ஆக்கிட்டாருன்னா அதை மாற்ற எவனாலையும் முடியாது. அவ்வளோதான். ஒருத்தனை தள்ளிட்டாருன்னா, எனக்கு ஒரு மூத்த போதகர் சொல்லி கொடுத்தார், 73 வயசு அவருக்கு. அவர் சொன்னார், பாஸ்டர், கர்த்தர் ஜனங்களுடைய இருதயத்தை சுற்றி திருப்புற மாதிரி திருப்பிடுவாருன்னார். என்ன சுற்றி திருப்புற மாதிரினா, அந்த எலக்ட்ரிக்கல் கரண்ட்டில் ஃபஸ்ட்டு பேஸு செகண்ட் பேஸ்லாம் இருக்கும்ல, அதை எப்படி திருப்புறமோ அந்த மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, மனுஷங்க இருதயத்தை அவர் திருப்பிட்டாருன்னா எவனை அவங்களுக்கு பிடிச்சதோ அவனையே அவங்களுக்கு பிடிக்காம போயிடுமா. அவங்க தான் ஓட்டு போட்டு கொண்டாடுவாங்களாம், அப்புறம் அவங்களுக்கே அவனை பிடிக்காதான். ஏன் பிடிக்காம போச்சுன்னு அவன் புலம்புவானா, இவங்க தானே என்னை கொண்டாந்தாங்க, ஏன் இவங்களுக்கு என்ன பிடிக்கல. அவர் சுற்றி திருப்பிட்டாராம். பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்த அவரால் முடியும். அதே நேரத்தில் நேபுகாத் நேச்சாரின் இருதயத்தை மனுஷ இருதயமாய் மாற்ற அவரால் முடியும். அவர் நினைச்சார்னா கதவை அடைப்பார், அவர் நினைச்சா கதவை திறப்பார். சர்வ வல்லமை உள்ள தேவன், மறந்துடக்கூடாது. சிலர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு சிலர் சொல்லும் போது தான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். இவர் தான் வருவார்னு தீர்க்க தரிசனம் சொல்லிடுவாங்க, அடுத்து பார்த்தா வரமாட்டார். அப்போது அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் அவரை தான் கொண்டாந்தார், ஆனால் இவங்கெல்லாம் கோல்மால் பண்ணி அதை மாற்றிட்டாங்க. ஆண்டவர் சொன்னதை கோல்மால் பண்ணி மாற்ற முடியுமா? வாய்ப்பு இருக்குதா? அப்போனா அது ஆண்டவர் சொல்லலைன்னு அர்த்தம், அவ்வளோதான். அவர் சொன்னால் மறுமுறை யோசிக்கிற தேவனே கிடையாது. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. நம்ம நினச்சிக்கிறோம் ஓ அப்படி இப்படின்னு. ஆண்டவர் ட்ரம்ப்பை டிசைட் பண்ணிட்டார். எதிரில் நிற்கிறது ஹிலாரி கிளின்டனாக இருந்தானே, கோலியாத்தா இருந்தானே, யாராக இருந்தா என்ன, ட்ரம்ப் ஜெயிச்சிட்டார். ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாருங்கிறத யாரும் நம்பவும் இல்லை, ட்ரம்ப்பும் நம்பலை. நம்ம எப்பரா ஜெயித்தோன்னு அவருக்குமே சந்தேகம்தான். ஆனால் ஜெயிச்சிட்டார். ஏன் அவர் ஜெயிச்சார்? அவங்க எல்லாம் ஒன்று சொல்லுவாங்க, நான் அப்பவும் சொல்கிறேன்,
நாங்கள் அன்றைக்கி இதில் எங்கள் மெசேஜில் இருக்கோம். ட்ரம்ப் ஏன் ஜெயிக்கிறாரு அப்படின்னா உலகத்துக்கு ஒரு காரணம் இருக்குது, ஆனால் தேவனுக்கு ஒரு காரணம் இருக்குது. ட்ரம்ப் வந்தார், அவரை கேட்டாங்க, நீங்கள் ஜெயிச்சா இஸ்ரேவேலுக்கு தலைநகராக எருசலேமை மாற்றுவீங்களான்னு கேட்டாங்க. அவர் அரசியல்வாதி கிடையாதுல்ல, அவர் பிஸ்னஸ் மேன், அதெல்லாம் மாற்றிடலான்னாரு. எந்த அரசியல்வாதியும் அப்படி சொல்ல மாட்டாங்க. உடனே என்ன ஆச்சுன்னா, இந்த மற்ற நாடுகள் மற்றவங்களாம் இருக்காங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன பயம், இந்த ஆள் எதையாவது செஞ்சுருவான் போல் அப்படின்ட்டு. இவர் ஜனவரி மாதம் 20ஆம் பதவி ஏற்கணும். ஜனவரி மாதம் 15ஆம் ஐநா சபையில் போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அத்தனை பேரும் சேர்ந்து ட்ரம்ப்புக்கு விரோதமாக கூட்டம் கூட்டிட்டாங்க. இங்கே இருக்கு பாருங்க, எல்லா நாடும் ட்ரம்ப்புக்கு விரோதமாக கூட்டிடுச்சு. அகைன்ஸ்ட் ட்ரம்ப். என்னவா, இஸ்ரேல் தலைநகர் எருசலேம் என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை, அந்த வசன வாசம் இல்லை, ஏகமாக எல்லோரும் கூடுவார்கள்னு. இந்த பாருங்க, அத்தனை பேரும் கூட்டிட்டா. எவ்வளோ பேர் தெரியுமா? 128 நாடு ட்ரம்ப்புக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ட்ரம்ப் சொன்னதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரம்ப் சொன்னது சரிதாங்க அப்படின்னு எத்தனை பேர்னா 8 பேர், மொத்தமே 8 பேர் தான். அவங்க அப்போ காட்டுவாங்க பாருங்கள் எத்தனை பேருன்னு சொல்லி. 8 பேர் தான் சொல்கிறாங்க, ஆமாங்க ட்ரம்ப் சொன்னது சரிதாங்க, இஸ்ரேலை தலைநகராக எருசலேம் இருக்கட்டும்னு. அதில் ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று இஸ்ரேல், இவங்க 2 பேர். அது மட்டும் இல்லை, ஓட்டு போடாதவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இது இருக்கிறாங்க பாருங்கள், இவங்களாம் ஓட்டு போடாதவங்க, ஆப்சண்ட்டு. அன்றைக்கி அவங்க அந்த பக்கம் நம்ம எதுக்கு வம்பு, நம்ம ஏன் அந்த பக்கம் போவானே, யார் கேட்டாலும் சொல்லிக்கலாம், நாங்கள் அன்றைக்கி வரலைங்க, லீவு, உடம்பு சரியில்லை, ஆஸ் ஐ வாஸ் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு இவங்க யாருமே போகல. இப்போ ட்ரம்ப்புக்கு எதிர்ப்பு 128. இப்போது இஸ்ரேலுக்கு தலைநகர எருசலேம் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஏன்னா ஐநா சபையில் சொல்லியாச்சு, அங்கே சகரியா 12:3-4 சொன்னபடி நிறைவேறிடுச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏகமாய் எல்லோரும் கூடி கொள்வார்கள். ஆனால் 6ஆம் வசனம் சொல்லுது, எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேம்ல வரும். எப்படிங்க எல்லாரும் கூட்டினா வருமா? அந்த காலத்தில் ராஜாக்கள் காலம், ராஜாவுடைய பலம் தான். அலெக்சாண்டர் நினச்சா செய்யலாம், கோரேஸ் நினச்சா செய்யலாம். இந்த காலம் அப்படி இல்லை, ஜனநாயக காலம். இப்போ ஆண்டவருக்கு வேலை இல்லை, சயின்ஸு, டெக்னாலஜி, சேட்டிலைட்டு, இப்போ செல்ஃபோனு எல்லாம் இருக்குது. இந்த காலத்தில் செய்ய முடியுமா? நமக்கு தான் டெக்னாலஜி மாறும், நமக்கு தான் ஜனநாயகம் வரும், எல்லாம் வரும், சர்வாதிகாரம் எல்லாம் வரும். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்கிறவர். என்ன நடந்துச்சு தெரியுமா? எல்லாரும் சேர்ந்தாங்க, சகரியா 3 நாளில் சொன்னபடி சொல்லியாச்சு, எதிர்ப்பு கூடியாச்சு. ட்ரம்ப் சொன்னார், ஐநா சபையில் ஒரு சட்டம் இருக்குது, வீட்டோ பவர்னு சொல்லுவாங்க. உலகத்தில் 5 நாடுகளுக்கு மட்டும்தான் அது உண்டு. ரஷ்யா, சைனா, ஃப்ரான்ஸ், இங்கிலாந்து, அமெரிக்கா, 5 நாடுகள் தான் உண்டு. இவங்க மட்டும் ஸ்பெஷல், வல்லரசு மாதிரி. இவங்க என்ன பவர்னு கேட்டிங்கன்னா, இந்த 5 நாடில் யாராவது ஒருத்தர் நான் செய்வேன், யார் அகேன்ஸ்ட் பண்ணாலும் அதை ஒத்துக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு பேர் தான் வீட்டோ பவர். அதுதான் எல்லாத்துக்கும் மேலான அதிகாரம். அதை வந்து இந்த 5 நாடும் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, தன் நாட்டுக்கு ஒரு பெரிய ஆபத்து வரும்போது தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. ட்ரம்ப் சொன்னார், நான் அந்த வீட்டோ பவரை இப்போ யூஸ் பண்ண போகிறேன்னாரு. யூஸ் பண்ணி இந்த தீர்மானத்தை தோக்கடிச்சிட்டு அவர் சொன்னார், இஸ்ரவேலுக்கு தலைநகரம் எருசலேம் தான். மாறியாச்சு. 2018 கரெக்டாக ஜூபிலி வருஷம் கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் எருசலேம் இஸ்ரவேலுக்கு தலைநகராக மாறிவிட்டது. இன்னைக்கு இஸ்ரவேல் தலைநகரம் எருசலேம் தான். வேண்டாம், ரிப்போர்ட் கொடுத்துருங்கன்னு கொடுத்துடணும். வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்க, ரிப்போர்ட்டை தூக்கி பிடிங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, டாக்டர் சொல்லிட்டார் ஆண்டவரே முடியாதுன்னு, மருத்துவம் சொல்லிருச்சு முடியாதுன்னு, இயற்கை சொல்லுது முடியாதுன்னு. ஆனால் எனக்கு தெரியும், உங்களால் முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நான் சொல்கிறேன், கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் செத்து போன கர்ப்பத்திலும் பிள்ளையை கொண்டு வர வல்லமை உள்ளவர். கண்ணியின் வயிற்றில் குழந்தையாய் பிறப்பதற்கும் அவர் வல்லமை உள்ளவர். ஆண்டவர் சொன்னால் எத்தனை மிராக்கிள்ஸ் தெரியுமா? இன்னைக்கு எத்தனை பேர் சாட்சி கொடுக்குறாங்க, டாக்டர் சொல்லிட்டாங்க நடக்காதுன்ட்டாங்க, எங்களுக்கு கர்த்தர் பிள்ளையை கொடுத்தார். அத்தனை சாட்சி இன்னைக்கு நம்ம கையில் இருக்கு. அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன். யார் என்ன வேணால் சொல்லிட்டோம், 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சார், எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேமுக்கு வரும். 3000 வருஷம் கழித்து இப்போ வந்து பார்த்தா அரசாட்சி இல்லை, ராஜா இல்லை, ஜனநாயகம் தான் இருக்குது, எல்லா மிஷின் தான் இருக்குது, ஓட்டு போடுறதா இருக்குது. ஐநா சபையில் எல்லா மிஷினில் ஓட்டு போடுறான், எல்லாம் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு. இந்த காலத்தில் கர்த்தருடைய வார்த்தை நடக்குமா? இந்த காலத்தில் மட்டுமல்ல, இன்னும் 500 வருஷமானாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போகாது.
வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது. அவ்வளோதான். திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேமுக்கு அது என்ன வந்துருச்சு? கட்டப்பட்டாச்சு. அதே ஸ்தானத்துக்கு வந்து நின்றுச்சு எருசலேம். அல்லேலூயா. இன்னைக்கு டெல்லவீவ் பட்டணத்தை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. டெல்லவீவ் பட்டணம் ஒன்று இருக்குது, எருசலேம் இஸ்ரவேல் தலைநகரம். அதை போட்டு ஏன் அடிக்கிறாங்க தெரியுமா? இந்த யூதா என்ன பண்ணுறான், எருசலேமையும் வச்சுக்கிட்டான், டெல்லவீவும் வச்சுக்கிட்டான். 2 தலைநகரம் மாதிரி வச்சுக்கிட்டான். ஆண்டவர் பார்த்தாரு, ஒரு தலைநகரம் தான் இருக்கணும், இன்னொன்று என்ன பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணிடலான்ட்டார். போட்டு குண்டு போட்டுலாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். டெல்லவீவில் அந்த பென்குரியன் ஏர்போர்ட்டுன்னு இருக்குது, போட்டு அடிச்சு போட்டாங்க. எல்லாரும் ஏன் எப்படி இஸ்ரேல் அடித்தாங்க, அவன் ஏன் அடித்தானா, அது தலைநகரம் இல்லை, இதுதான் தலைநகரம். வந்தாச்சு கர்த்தர் சொன்னபடி. இப்போ தான் கடைசி யுத்தத்தை குறித்து பார்த்துட்டு நம்ம முடிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. நம்ம வாசித்த வசனம். இப்போ தேசத்துக்கான யுத்தம் முடிஞ்சிருச்சு, தேசம் வந்துடுச்சு. தலைநகரத்துக்கான யுத்தம் முடிஞ்சிருச்சு, தலைநகரமும் அவங்க கைக்கு என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு, அதே ஸ்தானத்துக்கு வந்துருச்சு. ஆனால் இப்போ நடக்கிற யுத்தம் மிக முக்கியமான யுத்தம். இது எதுக்கான யுத்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், தேவாலயத்துக்கான யுத்தம். இது இருக்குது பார்த்தீங்களா, தேவாலயத்துக்கான யுத்தம். என்னங்க தேவாலயத்துக்கான யுத்தம்? இஸ்ரவேலில் எருசலேம்லேயே ஒரு தேவாலயம் இருந்துச்சு. முதல்ல தேவாலயம் தான் வரணும். அப்படி தேவாலயம் வரணும்னா முதல்ல தேசம் வரணும். தேசம் வரணும்னா தேவாலயம் எருசலேமில் வரணும். அப்போ அடுத்து என்ன வரணும், எருசலேம் வரணும். அதுவும் வந்துடுச்சு. இப்போ அடுத்து என்ன வர வேண்டியிருக்கு, தேசம் வந்து தலைநகரம் வந்தால் தான் தேவாலயம் வரும். முதல் 2 யுத்தம் தேசத்துக்கும் தலைநகரத்துக்கும். இப்போ வந்திருக்கிறது தேவாலயத்துக்கான யுத்தம். இந்த 2 தேவாலயம் அங்கே இருந்துச்சு. ஒன்று சாலமோன் கட்டினது, இன்னொன்று செருபாபேல் கட்டினது. சாலமோன் கட்டின தேவாலயம் நேபுகாத் நேச்சாரால் இடிக்கப்பட்டு விட்டது. ஏன் இடிக்கப்பட்டுச்சு தேவாலயம், அது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் நானும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இப்போ நாம் ஒரு ஆலயத்துக்குள் இருக்கிறோம். ஒரு ஆலயத்தை கர்த்தர் கட்டுவதற்கு காரணம் இருக்கிறது. நான் எப்பவும் சொல்லுவேன், திடீர்னு ஒருத்தரை கூப்பிட்டு ஆண்டவர் ஒரு இடத்துக்கு அனுப்பி நீ போய் அங்கே சர்ச்சை ஆரம்பின்றார். அங்கே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பார். வந்து பார்த்தா இந்த இடத்துல இருக்கவே முடியாதுன்னு அவர் முடிவு எடுத்திருப்பார். இந்த இடத்துல சர்ச்சை ஆரம்பிக்கவே. நான் எத்தனையோ பாஸ்டர்ஸ்ட்டை உட்காந்து கேட்பேன், கொஞ்சம் வயசான பாஸ்டர்ஸ்ட்டை உட்காந்து கேட்பேன், எப்போ இங்கே வந்தீங்க? சாட்சி கேட்டால் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் வரும்போது இந்த இடத்துக்குள்ளே மனுஷன் வாழ முடியாது, அவ்வளவு மோசம், எல்லாம் குடிகாரம், அப்படி இப்படிம்பாங்க. இவங்க நினச்சிக்கிட்டாங்க ஆண்டவர் தெரியாமல் இவங்களை அமுச்சிட்டாருன்னு. அவர் தெரிஞ்சு தான் அங்கே அமிச்சார். ஏன் அமிச்சார் தெரியுமா? அந்த இடம் அழிவுக்கு நேராக வந்துடும். அந்த இடத்த காப்பாற்றணும்னா ஒரு 10 நீதிமான் அங்கே வேணும். அந்த 10 நீதிமானை உருவாக்கத்தான் ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் அங்கே அனுப்பி வச்சார். இவன் போய் 10 நீதிமான் அங்கே உருவாக்கிட்டானா அந்த இடத்தை அழியாதபடி கர்த்தர் பார்த்துப்பார். ஏன்னா ஆபிரகாம் சொல்கிறார்ல, 10 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ, ஆண்டவர் சொன்ன அழிக்க மாட்டேன். அந்த வாக்கு தத்தத்தின்படி 10 நீதிமான் ஒரு இடத்துல வரணும். ஒரு இடம் அழிவுக்கு நேராக வந்துச்சுன்னா அந்த இடத்த காப்பாற்ற கடைசி சான்ஸ் சர்ச் மட்டும்தான் இருக்கு, வேற கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் தான் ஆலயத்தை கட்டுறாரு. அவரே சொல்றாரு இதை இடிச்சுடுவேங்கிறாரு. எதுக்காக இடிக்கிறாரு வாசிங்க. ஃபர்ஸ்ட் ஆலயம் ஏன் இடிக்கப்பட்டுச்சு, நேபுகாத் நேச்சார் ஏன் இடிச்சாரு வாசிங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 8:6 வாசிங்க. அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா, ஆலயத்தை விட்டு தூரமாய் போக பண்ணும்படியான தேவனுடைய ஜனங்கள் இங்கே செய்கிற ஆலயத்துக்குள்ள என்ன இருந்துச்சா, அருவருப்பு. நீங்க அப்புறமா போய் எசேக்கியேல் புஸ்தகத்தை முழுசா வாசிங்க, 8ஆம் அதிகாரத்தை. என்னென்ன அருவருப்பு இருந்துச்சுன்னு ஆண்டவர் சொல்றார். அதெல்லாம் இப்போ மாடர்னைஸா சர்ச்சுக்குள்ள இருக்கு. எல்லாம் மாடர்னைஸ், அதாவது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாறி சர்ச்சுக்குள்ள எல்லாம் அருவருப்பு. கர்த்தர் பார்க்குறாரு. ஆலயம் என்பது கர்த்தர் உலாவுகிற ஸ்தலம். ஆண்டவர் அப்படித்தான் சொல்றார். வெளிப்படுத்தின விசேஷம் 2:1 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது. மோசே கிட்ட கூடாரத்தை கட்டும்போது கர்த்தர் சொல்றார், உன் நடுவிலே தங்கி வாசம் பண்ணும்படிக்கு. ஆலயம் என்பது கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம், கர்த்தர் உலாவுகிற இடம். உள்ளுக்குள்ள எல்லா அருவருப்பும் வருது. அமெரிக்காக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா சபைக்குள்ளேயே ஓரின சேர்க்கை, ஆணுக்கு ஆணுக்கும் கல்யாணம், பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்காட்டி பாஸ்டருக்கு ஜெயில். பாஸ்டர் நல்ல வேலை இப்போ ட்ரம்ப் வந்திருக்கிறாப்புல, வந்துட்டு கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கிறாப்புல அது எல்லாத்தையும். அதுக்கு முன்னாடி 8 வருஷம் 4 வருஷம் தலை விரிச்சு ஆடினாங்க எல்லாம். ஏன் ட்ரம்ப்பை யாருக்கும் பிடிக்க மாட்டேன்னு தெரியுமா? பாருங்க, அவர் வாழ்நாளெல்லாம் மோசமாக வாழ்ந்தார், அவர் லைஃப் அதை விட்டுருங்க. இங்கே நம்ம எல்லாம் ரொம்ப மோசமாக வாழ்ந்தவங்க தான். நம்ம அவர் அந்த ஆளை சொல்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் தகுதி இல்லை.
ஒரு 10 பைசா இல்லாமல் நம்ம பண்ண சேட்டை பெருஞ்சாட்டை. அந்த ஆள் இருக்கிறதுல கோடீஸ்வரன், அவன் சேட்டை பண்ணாமல் இருப்பானா? நம்மக்கிட்ட காசே இல்லை, நம்ம பண்ணுற சேட்டை அவ்வளோ மோசம். சரி, நான் அந்த ஆளுக்கு வக்காலத்து வாங்கலை. ஒரு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, எவ்ரி செயின்ட் அத சின்ஃபுல் பாஸ்ட்டும்பாங்க. எல்லா பரிசுத்தவான்களுக்கும் ஒரு பாவமான இறந்த காலம் இருக்கும். அங்கேருந்தா நம்ம எல்லோரும் வந்தோம். ஆனால் இப்போ அந்த ஆள் பார்த்தீங்கன்னா பியூர் ஸ்பிரிச்சுவல் ஆகிட்டார். என்ன திடீர்னு ஸ்பிரிச்சுவல் ஆகிட்டார்னு பார்த்தா, ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி அவரை ஷூட் பண்ணிட்டாங்க. ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு ஊழியக்காரர் ப்ராஃபஸியாக சொல்கிறாரு, ட்ரம்ப்பை கொல்ல பார்ப்பாங்க, ஆனால் குண்டு கழுத்துக்குள்ளே போகாது, அது காதை உரசி கொண்டு போகும்னு ப்ராஃபஸி சொன்னார். அதுவும் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். கரெக்டாக ஷூட் பண்ணுறாங்க, கரெக்டாக காதை கிழிச்சிக்கிட்டு குண்டு போகுது, உள்ளே போல. இவங்க நினச்சாங்க ட்ரம்ப் பயந்துருவாருன்னு. ட்ரம்ப் சொல்கிறாரு, நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன்னு தெரியுமா? கடவுள் ஏன் என் ஜீவனை எடுக்காமல் பாதுகாத்தாருன்னா அவருக்கு நான் ஊழியம் செய்வதற்காக. இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக மாறிவிட்டாப்ல. எது எதெல்லாம் பைபிளுக்கு அகைன்ஸ்டாக இருக்கோ எல்லாத்தையும் தூக்குறான்றாப்ல. இன்னைக்கு வந்திருக்கு வெள்ளை மாளிகைக்குள்ள பிரேயர் வர்ஷிப் ஆராதனை நடக்குது. ஒபாமா பீரியடில் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க உள்ளேருந்து. உள்ளுக்குள்ளே வசனம் கூட இருக்கக்கூடாதுன்றார் ஒபாமா. ஆனால் இவர் உள்ளுக்குள்ள பிரேயர் வர்ஷிப்பு ஆராதனை அத்தனையும் நடக்குது. ஒயிட் ஹவுஸ்குள்ளே நடக்குது, இப்போ நடக்குது. எந்த நேரத்தில் எவன் ரொம்ப நல்லவன் ஆறானே தெரிய மாட்டேங்குது. இப்போ திடீர்னு ட்ரம்ப் ரொம்ப நல்லவர் ஆயிட்டார். ரொம்ப நல்லவராகி அதில் அவர் போட்ட ஒரு சட்டம், இந்த ஆணுக்கு கல்யாணம், பெண்ணுக்கு கல்யாணம்லாம் ஸ்டாப். 2 பேர் தான், ஆண் ஒன்று பெண் ஒன்று. ஆண் பெண்ணை கல்யாணம் பண்ண, பெண் ஆணை கல்யாணம் பண்ண, அவ்வளோதான்ட்டார், வேலை முடிஞ்சு. அவர் வந்துட்டார். அந்த சேட்டை இங்கே இருக்குது, நம்ம நாட்டில் இருக்குது, பல நாட்டில் இருக்குது, பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த மாதிரி அருவருப்பு அங்கே காணப்பட்டது. அப்புறம் இங்கே கொஞ்சம் நீங்கள் ஆப்பிரிக்கா பக்கம் வந்துட்டீங்கன்னா அங்கே வேறு விதமாக இருக்கும். சர்ச்சுக்குள்ளே ஒழுக்கமற்ற காரியங்கள் எல்லாமே அங்கே இருக்கும். இப்போ நீங்கள் இந்தியா பக்கம் வந்துடுங்க. இப்போ நீங்கள் இங்கே என்ன சொல்வீங்க? ஐயோ, நாங்கள் இங்கெல்லாம் பயங்கரம் பர்ஃபெக்ட்டு, அதுவும் பெண்டிகாஸ்டல்னால் சொல்லவே வேண்டாம், பயங்கரம் ஆவியில் நிறைஞ்சு நம்ம அந்நிய பாஷை பேசி நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளை அடிக்கிறதுக்கு ஆளே இல்லை. ஆண்டவருக்கு தெரியும் தானே நம்ம யாரை ஏமாத்துறோம். மேலே நிற்கிற ஊழியக்காரனை ஏமாற்றிடலாம், கீழே இருக்கிற ஆண்டவரை, உங்கள் பக்கத்தில் உலாவிக்கிட்டு இருக்கிற ஆண்டவரை ஏமாற்ற முடியுமா? சபைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு என்னென்ன சேட்டை, இங்கே என்ன இல்லை, இங்கே பணப்பாகுபாடு இருக்குது, இங்கே ஜாதி பாகுபாடு இருக்குது, இங்கேக்குள்ளே எல்லாம் இருக்குது, ஏற்றத்தாழ்வு இருக்குது, பதவி அரசியல்வாதி அடிச்சுக்கிற பதவி இங்கே இருக்குது, சினிமாக்காரனை விட மோசமான ஆட்டம் இங்கே இருக்குது. முந்தியாவது சினிமா பாட்டு மாதிரி பாடினா இப்போ சினிமா பாட்டையே பாடுறான் சர்ச்சில். அதுவும் உங்கள் பெங்களூர் சுத்தம் மோசம். நீங்கள் என்ன தமிழ்நாட்டில் எங்களை சொல்கிறீங்க? அங்கே சுத்தம் இல்லாத மோசம், இங்கே சுத்தமான மோசம், ஆக மொத்தம் 2 மோசம். சரி, கொஞ்சம் கேரளா தான் நல்லா இருக்குன்னு பார்த்தா அது இன்னும் மோசம். இப்போ எல்லா பக்கம் போனீங்கனாலும் சர்ச்சுக்குள்ளே டங்குன்னு ஆடுறான். என்னன்னு கேட்டால் அதான் ஃபேஷனுங்கிறான். சபைக்குள்ளே சினிமாக்கார ஆட்டம் இருக்குது, அரசியல்வாதியுடைய அரசியல் இருக்குது, இங்கே பணத்துக்கு அடிச்சுக்கிறது இருக்குது, ஜாதிக்கு அடிச்சுக்கிறது, இங்கே என்ன இல்லை? அப்புறம் எப்படி கர்த்தர் சர்ச்சை விட்டு வைப்பார்? ஆண்டவர் சொல்கிறார், உள்ளே அருவருப்பு. இங்கே உட்காந்துருக்கிறதெல்லாம் நிறைய, உங்களை சொல்ல, நீங்கள் தங்கம், நான் பேசுகிறது எல்லாமே வெளியே, எல்லாம் பயங்கர அருவருப்பு. கர்த்தர் பார்த்தாரு, இட்ரான்டர் ஆலயத்தை. ஒரு பீரியட் வரைக்கும் தான் கர்த்தர் பேசுவார், அதுக்கப்புறம் கர்த்தர் இடிப்பார். அப்புறம் பார்த்தார், ஒரு 70 வருஷம் அமைதியாக விட்டார். அப்புறம் செருபாபேலை கூப்பிட்டு சொல்கிறார், சரி கட்டு, திருப்பி இதுக்கப்புறம் ஒழுங்காக இருப்பாங்களா பார்க்கலான்னு கட்ட சொல்கிறாரு. கட்டினா மற்ற 24:2 இயேசு சொல்கிறார், இவைகளெல்லாம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும். ஏன் 2வது ஆலயத்தையும் இடித்தார்? வாசிங்க, 21ஆம் அதிகாரம் மத்திய எழுதின சுவிசேஷம் 12வது வசனத்தை வாசிங்க. மத்திய 21:12 வாசிங்க. இயேசு தேவாலயத்துக்குள் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களாகிய யாவரையும் வெளியே துரத்தி கவிழ்த்து சபைக்குள்ள என்ன நடந்துச்சான்? வியாபாரம், பிஸ்னஸ். சபை எப்படி இருந்துச்சு? பிஸ்னஸ், கமர்ஷியல் சைட். சபைக்குள்ள வியாபாரம். இப்போ புறா வித்தது சரியா தப்பான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்கள் கேட்டால் தப்பும்பீங்க, அப்படி தானே? புறா வித்தது சரியா தப்பா? தப்பு தானே?
சரி ரைட். இப்போது அவன் ஏன் புறா விற்றான்னு கேட்டிங்கன்னா, அங்கே பலி கொடுக்க வரணும், புறா பலி கொண்டுக்க வரணும். புறாவை போய் பிடிக்கிறது கஷ்டம், போய் புறா பிடிக்கிறது. அதுக்கு பதிலாக புறாவை நீங்கள் ஆலயத்தில் வச்சு விற்றுட்டிங்கன்னா வர்றவங்க அப்படியே வாங்கி என்ன பண்ணிட்டு போயிடுவாங்க, பலி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ சரியா தப்பா? இப்போ சரி மாதிரி தெரியுதுல்ல, அப்படி தானே? இன்னும் 10 நிமிஷம் பேசினா ஆமான்ருவீங்க நீங்கள். கவனிங்க, இப்போ புறா அவர் விற்கிறாருன்னு வச்சுங்க ஆலயத்துக்குள்ள. இப்போ என்ன கான்வர்சேஷன் நடக்கும்? ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, வீட்டிலேருந்து கிளம்பும் போது அந்த அம்மா கேட்பாங்க, எப்பா இன்றைக்கி நம்ம புறா பலி கொடுக்க வேண்டியிருக்குப்பா, 4 பேருக்கும் 4 புறா ரெடி பண்ணிட்டீங்களா? அவர் சொல்லுவார், பிரதர் லாசர் கடையில் சொல்லியிருக்கிறாமா, அவர் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு, போகும்போதே வாங்கிக்கலாம். அந்த அம்மா சொல்லுவாங்க, எப்பா இன்றைக்கி எல்லாரும் புறா பலி கொடுப்பாங்க, ரொம்ப கூட்டமாக இருக்கும். இல்லைம்மா, அவர் நமக்கு எடுத்து வச்சுருப்பார், நல்ல புறாவாக ஒயிட் கலரில் சொல்லியிருக்கிறேன். அங்கே போனால் கடையில் பயங்கர கூட்டம், புறா விற்கிற கடையில். அவர் கேட்குறாங்க, பிரதர் எடுத்து வச்சிங்களா? வச்சுருக்கேன் பிரதர். எவ்வளோ? 4 புறா 400 ரூபா. என்ன பிரதர், யாக்கோபு கடையில் 300 ரூபான்றாங்க, நீங்கள் 400 ரூபான்றீங்க. பிரதர் அவர் திருடிட்டு வந்து விற்கிறார், நானே வளர்த்து விற்கிறேன். இப்போ வாசலில் என்ன செய்வாங்க? அடுத்து கொஞ்சம் போனவொடனே 4 புறா 100 ரூபா, 4 புறா 100 ரூபா, 4 புறா 100 ரூபா. எங்கே நடக்கும்? ஆலயத்துக்குள்ளே நடக்கும். இதுதான் அங்கே தப்பாக மாறுகிறது. புறாவை கொண்டு போய் வெளியே வைங்க. ஆலயம் வியாபார ஸ்தலம் அல்ல, ஆலயத்துக்குள் வியாபாரத்துக்கான இடமும் இல்லை. புறா விற்கிறது தப்பென்றால் புறா பிரியாணி விற்கிறதும் தப்பு தானே? தப்பா இல்லையா? நீங்கள் சிக்கன் பிரியாணி விற்றாலும் தப்பு தானே? பில்டிங் ஃபண்டுனீங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? அங்கே உக்காந்துக்கிட்டு விஸ்வாசி சபைக்கு வரும்போதே சொல்லுது, இன்றைக்கி மத்தியானம் சபையில் பிரியாணி விற்கிறாங்க, அதனால் நம்ம செய்ய வேண்டாம். அவர் சொல்கிறார், அநியாயம், 250 ரூபா சொல்கிறாங்க. உடனே அந்த அம்மா சொல்லு, பா பில்டிங் ஃபண்டு நம்ம அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா, நீ வேறு சும்மா இரு, இப்படி தான் பில்டிங் ஃபண்டுன்னு போன வாரம் வெஜ்ஜு பிரியாணி போட்டாங்க, 150 ரூபாய்க்கு போட்டாங்க. இப்போ சபை என்னவா மாறிடுச்சு? வியாபார ஸ்தலமாக மாறிடுச்சு. இவர் இங்கே அல்லேலூயா, அவன் பிரியாணிங்கிறான். கீழே கல்லர் கொகெல்லாம் கிடையாது, இது ஷாப்பிங் மாலா மாறிட்டு இருக்கு. சபை கர்த்தரை ஆராதிப்பதற்கு மட்டும், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு மட்டும். இங்கே வியாபாரத்துக்கான இடம் எதுவுமே இல்லை. அப்போ ஆலயத்தினுடைய தேவைகளை பற்றி என்ன செய்வீங்க? ஆலயத்தினுடைய தேவைகளை சந்திப்பதுக்கு என்ன? நான் சொல்றேன், கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களை கட்ட சொன்னால் தேவைகளை கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் எவங்கிட்டையும் கையேந்த விடவே மாட்டார். அவர் கொடுப்பார், எங்கிருந்து வேணாலும் கொடுப்பார், எப்படி வேணாலும் கொடுப்பார். அவ்வளோதான். ஆண் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, வசனத்தையும் நிறைவேற்றாது இருப்பாரோ, அவ்வளோதான். கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார்னா அதை செய்வார், எங்கிருந்து வேணால் வரும். வனாந்தரத்தில் மோசேயை கூப்பிட்டு சொல்கிறார், யாருமே இல்லாத ஊரில் சொல்கிறார், ஒரு ஆசாரிப்பு கூடாரம் கட்டுப்பா அப்படிங்கிறார். ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை என்ன செய்ய கட்டுங்கிறார். இப்போது மோசே கிட்ட சொல்லும் போது சொல்கிறாரு, வாங்கும்போது கல்லெல்லாம் கரெக்டான கல்லாக வாங்கு, மரம் இந்த மரம் தான், சீத்தி மரத்தில் தான் செய்யணும், பொன் பசும் பொண்ணாக இருக்கணும், ரத்தாம்பரம் இந்திரநீலம் எல்லாம் பக்காவாக இருக்கார். இப்போ மோசே கேட்பாப்புல, இந்த வனாந்தரத்தில் இதெல்லாம் எங்கே போய் தேட? வனாந்தரத்தில் இவ்வளோத்தையும் வாங்க முடியுமா? எங்கே போய் பர்ச்சேஸ் பண்ண? இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க, அவர் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வாங்க சொன்ன விஷயத்தை நீங்கள் இந்தியாவில் கட்டணும்னா பல மாநிலத்துக்கு போனால் தான் வாங்க முடியும். ஒரே மாநிலத்தில் எல்லாமே கிடைக்காது, அவ்வளவு பொருள் இருக்குது. ஆனால் கூலாக ஆண்டவர் சொல்வார், வனாந்தரத்தில் எல்லாத்தையும் கட்டும்பார். அதுவும் திருப்பி சொல்லுவார், ஆண்டவரே பச்சை கலர் பெயிண்ட் இல்லை, ப்ளூ கலர் அடிச்சிக்கலாமா, நாங்கள் வழியே இல்லை. திருப்பி சொல்லுவார், நான் சொன்னபடி செய்வதற்கு எச்சரிக்கையாயிரு. அப்புறம் இவ்வளவுக்கு நான் எங்கே போவேன் ஆண்டவரே? நீ எழுந்திரிச்சு நின்று ஒரே ஒரு வார்த்தை சொல்லு. என்ன சொல்லு? ஆலயத்தை கட்ட போகிறோம், ஆசாரிப்பு கூடாரத்தை, இன்னென்ன காணிக்கை தான் கொண்டு வரணும், எல்லா காணிக்கையும் கொண்டு வரக்கூடாது. நீ சொல்லுனாரு. சொல்லி முடிச்சான். அத்தனை தேவைகளும் பக்கத்து கூடாரத்துக்குள் தான் இருந்தது, அத்தனையும் இந்த கூடாரத்துக்குள் வந்து விட்டது. இப்போ மோசே சொன்னான், போதும் நமக்கு நிறைவு வந்துடுச்சு, ஓவரன்ட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை ஆசாரிப்பு கூடாரம் கட்ட சொல்ல முன்னரே எகிப்திலிருந்து புறப்படும் போதே உன் தேவைகளை எல்லாவற்றையும் கொண்டு வந்து வச்சுட்டு தான் கர்த்தர் உன்னை கட்ட சொன்னார். அந்த தேவன் தான் உனக்கும் எனக்கும் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.